எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 52வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. அல்லேலூயா. தேவன் கொடுத்த இந்த வார்த்தை, தொடர்ந்து அந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். ஆண்டவர் இந்த வரப்போகிற 2025ஆம் ஆண்டுக்குரிய வாக்குத்தத்தமான வசனம் என்று இந்த வசனத்தை உறுதிப்படுத்தினார். நாங்கள் பல முறை ஜெபித்து இந்த வசனத்தை இந்த ஆண்டுக்கு தேவன் கொடுத்தார் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு அதிகமாக இந்த வசனத்தை வைத்து இந்த வசனத்தின்படி ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு நிறைவேற வேண்டும் என்று கண்ணீரோடும் உபவாசத்தோடு கூட நாங்கள் ஜெபித்து இந்த வசனத்தை கொண்டு வந்திருக்கோம். அல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தை. ஆண்டவர் இந்த ஆண்டுல நம்மளை பார்த்து சொல்லுகிறாரு, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். கவனிங்க, எழும்பு அப்படின்னா என்ன? அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இப்ப யாரை பார்த்து எழும்பும் சொல்லுவாங்க? ஒருத்தர் படுத்து கிடக்கிறாங்க, ஒருத்தர் விழுந்து கிடக்கிறாங்க, ஒருத்தர் முடியாம இருக்கிறாங்க. ஆமா, அவர்களை பார்த்து நீ எழும்பு. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அந்த பெதஸ்தா என்கிற குளத்து அருகில 38 வருஷமா வியாதியஸ்தான் படுத்து இருந்தான். அந்த தண்ணீர் எப்பொழுது கலக்கப்படுமோ என்று அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். இயேசு ஒரு நாள் அங்கு சென்றாரு. அந்த மனிதனை பார்த்து சொன்னாரு, நீ சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயோ என்று கேட்டார். அப்பொழுது அந்த மனிதன் சொன்னா, ஆமா, நான் முந்தி போய் இறங்குவதற்கு முன்பதாக வேற ஒருவன் முந்தி இறங்கி விடுகிறான். என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லை, எந்த மனித உதவியும் இல்லாதபடிக்கு நான் முடங்கி கிடக்கிறேன் என்று சொன்னான். இயேசுவனை பார்த்து சொன்னாரு, நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அல்லேலூயா. பாருங்க, 38 வருஷமா எழும்ப முடியாம முடங்கி இருந்தா இயேசு சென்று சொன்னாரு, நீ எழும்பு, நீ எழும்பு, நீ எழும்பு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. 38 வருஷமா வியாதி ஒரு நொடி பொழுதுல குணமாகி எழும்பி நடந்தார். பாருங்க, இன்னொரு சம்பவம் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். பேதுரு யோவானும் ஜெபாலயத்துக்கு போகிறாங்க. அங்க தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறந்த பொழுதே சப்பானியா இருந்த ஒரு மனிதன், அலங்கார வாசல் எனப்பட்ட அந்த வாசல் அண்டையில, அந்த தேவாலயத்தினுடைய வாசல் அருகில அவன் நாள்தோறும் பிச்சை எடுக்கும்படி அவனை கொண்டு வந்து உட்கார வைத்திருந்தாங்க. பேதுரு யோவான் அந்த வழியே போகிறாங்க. அவன் அவர்களை பார்த்து அவரிடத்துல பிச்சை கேட்கிறான். அப்பொழுது அந்த பேதுரு யோவான் சொல்றாங்க, எங்களிடத்துல பொண்ணு வெள்ளி எங்களிடத்துல இல்ல, எங்களிடத்துல உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துல நீ எழுந்து நட என்று சொல்லி அவனுடைய கைகளை பிடித்து தூக்கினார்கள். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய கால்களும் அவனுடைய கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று குதித்து நடந்து தேவனை துதித்து தேவாலயத்துக்குள்ள போனான். பாருங்க, தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறக்கும் பொழுதே சப்பானியாய் பிறந்தவன், எழும்ப முடியாம இருந்தவன், இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினால அவன் என்ன செய்தான்? எழும்பி நடந்தான். அல்லேலூயா. அப்ப எழும்பு என்று சொன்னா, விழுந்து போய் கிடக்கிறவர்கள், முடங்கி போய் இருக்கிறவர்கள், செயல்படாமல் இருக்கிறவர்கள், விடுதலை பெற முடியாமல் இருக்கிறவர்கள், வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறவர்கள், செழிப்படைய முடியாமல் இருக்கிறவர்கள், சரீர சுகமடையாமல் இருக்கிறவர்கள், முடங்கி போனவர்கள். அந்த முடங்கி போன காலம் முடிந்து போனது. யூபிலி ஆண்டு வந்து விட்டது. என்ன ஆண்டு வந்து விட்டதுங்க? யூபிலி ஆண்டு வந்து விட்டது.
ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ எழும்பு, நீ எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்து கொண்டு எழும்பு, உன்னுடைய அலங்கார வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு எழும்பு. இனி விருத்த சேதனம் இல்லாதவன், அசுத்தன் இனி உன் வழியே கடந்து வருவதில்லை. அல்லேலூயா. பாருங்க, அந்த 2வது வசனத்துல வாசிக்கல, தூசியை உதறி விட்டு எழுந்திரு எருசலேமே, வீற்றிரு, சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. அல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முடங்கி போயிருக்கிறீர்களா? ஆமா, என் வாழ்க்கையில நான் செயல்பட முடியல. ஆமா, எங்க குடும்பத்துல எங்களுக்கு ஒரு முன்னேற்றமே இல்லை. ஆமா, எங்க தொழில்ல, எங்களுடைய வருமானத்துல, ஆமா, குறிப்பிட்ட இந்த காரியங்கள்ல எங்களுடைய வாழ்க்கையில ஒரு முடங்கி போன நிலைமை. ஆமா, ரொட்டீனா, அதாவது எப்படி சொல்றேன், ரிப்பீட். எப்படிங்க? அதுக்கு பேர் என்னங்க? ரிப்பீட். என்ன ரிப்பீட்? வந்த பிரச்சனையே அதே பிரச்சனை. ரொட்டீனா இருக்கா? திரும்ப 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 என் வாழ்க்கையில அதே போராட்டம், அதே உபத்திரவம், அதே பிரச்சனை. ஒரு கடன் முடிஞ்சுனா இன்னொரு கடன், ஒரு வட்டி கட்டி முடிஞ்சா இன்னொரு வட்டி. ஆமா, ஒரு வியாதி வந்து போச்சுன்னா இன்னொரு அடுத்த வியாதி, ஒரு போராட்டம் வந்து போயிடுச்சுன்னா அடுத்த இன்னொரு போராட்டம், ஒரு பிரச்சனையை சமாளிச்சுட்டா அடுத்த பிரச்சனை. ரொட்டீனா இருக்குதா? ஆண்டவர் சொல்றாரு, நீ எழும்பு, நீ எழும்பு. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யூபிலி ஆண்டு வந்து விட்டது. யூபிலி ஆண்டு என்றால் என்ன? மீட்பின் வருடம். என்னங்க இது? மீட்பின் வருடம். யூபிலி ஆண்டுனா என்னங்க? மீட்பின் வருடம் வந்து விட்டது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க பாபிலோன் என்கிற தேசத்துல கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலங்களா அவர்கள் அடிமையாய் கிடந்தாங்க. தேவன் கோரேஸ் என்கிற ஒரு மன்னன் மூலமாக அந்த மக்களை அந்த பாபிலோன் தேசத்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கினார். அவர்களை விடுதலை ஆக்குவதற்குண்டான தீர்க்கதரிசனமான வார்த்தையைத்தான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறாரு. பாருங்க, இந்த 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அப்படி அந்த பாபிலோன் தேசத்துல அடிமையாய் கொண்டு போகப்பட்டவங்களை தேவன் மீட்டு கொண்டார். இன்றைக்கு நீங்க எந்த காரியத்துல அடிமைப்பட்டு கிடக்கிறீங்க, எழும்ப முடியாம இருக்கிறீங்க, இந்த ஆண்டு யூபிலி ஆண்டு. சொல்லுங்க, என்ன ஆண்டுங்க? யூபிலி ஆண்டு. இது மீட்பின் வருடம். என்ன வருடங்க இது? மீட்பின் வருடம். சொல்லுங்க, மீட்பின் வருடம் வந்தது. சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, மீட்பின் வருடம் வந்தது. அது என்ன யூபிலி? கேளுங்க, அது என்ன யூபிலி? அதாவது உங்களுக்கு நான் யூபிலின்றத தமிழ்ல சொல்றேன், அது ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா ஜூப்ளி. ஜூப்ளி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளி, டைமண்ட் ஜூப்ளி. தமிழ்ல சொன்னா வெள்ளி விழா ஆண்டு, அப்புறம் பொன் விழா ஆண்டு. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அந்த வார்த்தைய? வைர விழா ஆண்டு. ஒரு ஸ்கூலு 25 வருஷம் அந்த ஸ்கூல் நடக்குதுன்னா அதுக்கு என்ன விழா? வெள்ளி விழா. 50 ஆண்டுனா அதுக்கு பொன் விழா. 75 ஆண்டுனா அதுக்கு வைர விழா. அப்ப அதான் சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளி. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இப்ப புரியுதா? கோல்டன் ஜூப்ளி, அப்புறம் டைமண்ட் ஜூப்ளி. இந்த ஜூப்ளி என்கிற வார்த்தை வேதாகமத்திலிருந்து தான் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த ஜூப்ளி என்றால் என்ன என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். எடுத்து வாசிங்க. ஆமா, லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசம் எங்கும் அதன் குடிமக்கள் எல்லாம் விடுதலை கூற கடவீர்கள். அது உங்களுக்கு யூபிலி வருஷம். அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் காணியாட்சிக்கும் தன் தன் குடும்பத்துக்கும் திரும்பி போக கடவன். பாருங்க,
ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சட்டம் கொடுத்திருந்தாரு. கவனிங்க பிரதர், என்ன சட்டம் அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு இப்படி சொல்றேன். லீப் ஆண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? லீப் ஆண்டு ஒவ்வொரு 4 ஆண்டுக்கு பிற்பாடு லீப் ஆண்டுன்னு ஒரு ஆண்டு வரும். இந்த 2024 ஒரு லீப் ஆண்டு, தெரியுங்களா? எப்படின்னா அந்த லீப் ஆண்டு பொதுவா நம்முடைய ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள். ஆனா அந்த லீப் ஆண்டு அப்படின்னா 366 நாட்கள். ஆமா, பிப்ரவரி வருஷம் பிப்ரவரி 28 தேதி தான் இருக்கும். ஆனா அந்த லீப் ஆண்டுல வந்து அந்த பிப்ரவரி இப்பதான் தலையாடுறீங்க. ஓ ஆமா பாஸ்டர், இப்பதான் புரியுது. நான் எப்போ படிச்சது எனக்கு இப்ப ஞாபகம் இருக்குது. அப்ப அந்த லீப் வருஷத்துல மாத்திரம் அந்த பிப்ரவரி மாதத்துல 29 நாட்கள் வரும். ஆமா, அப்போ எப்படி 4 வருஷத்துக்கு ஒரு முறை லீப் ஆண்டு வருதோ, அதை போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒவ்வொரு 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த வருஷத்துக்கு பேரு யூபிலி வருஷம். சொல்லுங்க, என்ன வருஷங்களாமா? சொல்லுங்க. ஆமா, எப்படி இந்த லீப் ஆண்டு ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒரு முறை லீப் ஆண்டு வருதோ, 365 நாட்கள் லீப் ஆண்டுல 366 நாட்கள். அதை போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒவ்வொரு 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன ஆண்டுங்க அதுக்கு பேரு? யூபிலி வருஷம், ஜூபிலி வருஷம். அந்த யூபிலி வருஷத்துல என்ன செய்யப்பட வேண்டுமானா 4 காரியங்களை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். அந்த ஏசாயா 52ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். விலையின்றி விற்கப்பட்டீர்கள். பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்க அந்த பாபிலோன் தேசத்துல கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலமா அவர்கள் அடிமைத்தனத்துல இருந்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ எழும்பு, உன்னுடைய வல்லமை தரித்துக் கொள்ளு, உன்னுடைய அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளு, இனி விருத்த சேதனம் இல்லாதவன் அசுத்தம் இனி உன்னிடத்துல வருவதில்லை, நீ தூசி உதறிவிட்டு எழும்பு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே உன்னுடைய கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து விட்டு எழும்பு, காரணம் நீ மீட்கப்பட போகிற. உனக்கு ஒரு யூபிலி வந்து விட்டது, உனக்கு ஒரு மீட்பு வந்து விட்டது, உனக்கு ஒரு விடுதலை வந்து விட்டது. அப்ப கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறாரு, இந்த 2025 நீ கட்டப்பட்டு இருக்கிறையா, நீ அலங்கோலமாய் காணப்படுகிறையா, உன்னுடைய அலங்கார வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு எழும்பு, உன்னுடைய வல்லமையை உடுத்தி கொண்டு எழும்பு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே உன்னுடைய கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விட்டு எழும்பு, காரணம் யூபிலி ஆண்டு வந்து விட்டது. யூபிலி ஆண்டு வந்ததுன்னா இஸ்ரவேல் தேசத்துல என்ன நடக்குன்னா, ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஒவ்வொரு 50 ஆண்டுக்கு ஒரு முறை அந்த யூபிலி ஆண்டு வர வேண்டும். அப்படி இந்த யூபிலி ஆண்டுல அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் என்ன கட்டளையிட்டார்னா, எடுத்து வாசிங்க. அந்த லேவிய ராகமம் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 50வது வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் என்ன கூற கடவீர்கள். அப்ப யூபிலி ஆண்டு வந்ததுனாவே அந்த ஜனங்களுக்கு என்ன வந்துருச்சுங்க? விடுதலை வந்து விட்டது. சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, விடுதலை வந்துருச்சுங்க, விடுதலை வந்துருச்சு. அடுத்தது கீழே வாசிங்க சிஸ்டர். அது உங்களுக்கு யூபிலி வருஷம், அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் காணியாட்சிக்கும் தன் தன் குடும்பத்துக்கும் திரும்பி போக கடவுள். அப்படின்னு என்னன்னா, நீ எங்கேயோ கட்டப்பட்டு இருக்கிறியா, எங்கேயோ இருக்கிறியா, நீ உன் வீட்டுக்கு உன்னுடைய இடத்துக்கு நீ ஒருவேளை சிறைப்பட்டு போய் இருக்கிறியா, நீ விடுதலை பெற்று உன் குடும்பத்தோடு கூட வாழ வேண்டிய யூபிலி விடுதலை வந்து விட்டது. பாருங்க, அடுத்தது கீழே வாசிக்கிறோம். அந்த யூபிலி வருஷத்தில் உங்களில் அவனவன் தன் தன் காணியாட்சிக்கு திரும்பி போக கடவன். ஆகையால் பிறனுக்கு எதையாவது விற்றாலும் அவனிடத்தில் எதையாவது கொண்டாலும்
ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்யக்கூடாது. அதாவது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். என்ன கட்டளைனா, அந்த யூபிலி ஆண்டு வந்து விட்டது என்றால் அது ஒரு விடுதலையின் வருஷம், அது மீட்பின் வருஷம். அதாவது உதாரணத்துக்கு ஒருத்தன் அடமானமாய் ஒரு பொருளை ஒருத்தனுக்கு வைத்திருந்தான்னு வைங்க. அடமானமா ஒரு பொருளை ஒருத்தன் என்ன செஞ்சிருக்கிறான், ஒருத்தனுக்கு கொடுத்திருந்தானா, அவன் அடமானமா வைத்த பொருளை மீட்க முடியாம இருந்தானா, அதுக்கு வட்டியும் கட்ட முடியாம அசலும் கட்ட முடியாம தன்னுடைய பொருள் அந்த அடமானம் சிக்கி கொண்டு இருந்தா, ஆண்டவர் சொல்றாரு, அந்த யூபிலி ஆண்டுல என்ன செய்யப்படணும், அந்த அடமானம் தள்ளுபடி செய்யப்படும். என்ன செய்யப்படணுங்க? நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நம்முடைய தமிழக முதல்வர் நகை கடனை என்ன செஞ்சாருங்க? தள்ளுபடி செஞ்சார். அப்புறம் என்ன தள்ளுபடி செஞ்சாருங்க? மகளிர் சுய உதவி கடனை. ஒருவேளை அவர் இந்த வசனத்தை தான் படிச்சுதான் பார்த்திருப்பாரோ தெரியல. அப்ப சொல்ற அந்த 50வது ஆண்டுல என்ன செய்யணுமாமா? ஆண்டு சொல்றாரு, அந்த அடமானமாய் வாங்கப்பட்டதை அவனுக்கு நீ இலவசமா. இந்த ஆண்டு யூபிலி ஆண்டு நீங்க அடமானமா அடகு வைத்ததை கர்த்தர் உங்களுக்கு மீட்டு கொடுக்க போகிறார். நீங்க எதெல்லாம் அடகு வைத்திருக்கிறீங்களோ, அடமானமாய் உங்களுடைய பொருள் ஒருவேளை யாராவது ஒரு நபர்கிட்ட இருக்குதோ, ஒருவேளை உங்களுடைய கோல்டு அடமானம் வச்சிருக்கிறீங்களா, உங்களுடைய டாக்குமெண்ட், உங்களுடைய சொத்து பத்திரத்தை அடமானமா வைத்திருக்கிறீங்களா, வேற என்ன அடமானம் வச்சிருக்கிறீங்க? ஒருவேளை உங்களுடைய 2 வீலர் அல்லது 4 வீலர், ஆமா, அந்த புக்கு அடமானமா வைத்திருக்கிறீங்களா? இன்ற ஆண்டு சொல்றாரு, அந்த அடமானமாய் வைக்கப்பட்டது மீட்கப்படுகிற ஆண்டு. உதாரணத்துக்கு இப்போ நீங்க எங்கிட்ட ஒரு பொருளை அடமானமா வச்சுட்டீங்க, புரியுதுங்களா? இப்போ அதுக்கு நீங்க எனக்கு மாத வட்டி கட்டிட்டு இருக்கிறீங்க. ஆனா என்ன, அசலை உங்களால கட்ட முடியல. ஆனா அந்த 50வது ஆண்டு, அந்த யூபிலி ஆண்டு வந்துச்சுன்னா நான் என்ன தெரியுங்களா செஞ்சாகணும்? நீங்க எவ்வளவு எனக்கு கொடுக்க வேண்டிய தொகையா இருந்தாலும் நான் என்ன செஞ்சாகணுங்க? தள்ளுபடி செஞ்சாகணும். இது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த கட்டளை. ஆமா, அந்த நாட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குத்தகைக்குன்னு சொல்றாங்க. குத்தகைக்குன்னா தெரியுங்களா? ஆமா, அவங்களுடைய விவசாய நிலத்தை யாரோ இன்னொருத்தருக்கு என்ன செய்வாங்க, ஒரு தொகையை வாங்கிட்டு குத்தகைக்கு விட்டுருவாங்க. அவங்க அதுல நல்ல விவசாயம் பண்ணி அதுல அதிகமா லாபம் சம்பாதிப்பாங்க. ஆனா இவங்க அதுக்கு பிற்பாடு ரொம்ப வேதனைப்படுவாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த 50 ஆண்டு யூபிலி ஆண்டு வந்ததுன்னா அவ என்ன செஞ்சாகணும், உங்களுக்கு அந்த தொகை, அந்த குத்தகைக்கு வாங்கினவன் அந்த நிலத்தை உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். அப்ப சொல்றேன், எதெல்லாம் நம்ம உங்களுடைய பணமோ, உங்களுடைய நகையோ, உங்களுடைய பொருள்களோ, எதெல்லாம் அவங்க கையை விட்டு போயிருக்கிறதோ, பிரதர் சிஸ்டர், இந்த ஆண்டு 2025 யூபிலி ஆண்டு, மீட்பின் வருஷம். சொல்லுங்க, கை சொல்லுங்க, மீட்பின் வருஷம் வந்து விட்டது. அல்லேலூயா சொல்லுங்க, மீட்பின் வருஷம் வந்து விட்டது. கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் மீட்டு கொடுக்கணும். அப்படின்னா என்னன்னா, கடன்கள் தள்ளுபடி. அல்லேலூயா. வட்டி 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 வட்டிங்கிற அந்த சூழ்நிலை மாற போகிறதுங்க. ஆமா, வட்டிங்கிற வார்த்தையே இனி உங்க வாயில வரும். விசுவாசிக்கிறீங்களா? வட்டி கட்டணுமே, வட்டி கட்டணுமே, வட்டி கட்டணுமே, வட்டி கட்ட வேண்டிய நாள் வந்துருச்சு. டியூ கட்டணுமே. இந்த டியூங்கிற வார்த்தையை கர்த்தர் நிறுத்த. நம்புறீங்களா? ஆமா, கர்த்தர் தள்ளுபடி செய்ய போகிறார். இன்றைக்கு ஒரு மீட்பின் ஆண்டு. சொல்லுங்களேன், யூபிலி ஆண்டு வந்து விட்டது. ஆமா, யூபிலி ஆண்டு வந்து விட்டது. எங்களுக்கு மீட்பு வந்து விட்டது. அல்லேலூயா. இரண்டாவது அந்த வசனம் சொல்லுகிறது, லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 24, 25 கவனிங்க. ஆண்டு சொல்றாரு, உங்களுடைய அவனவன் தன்னுடைய பாருங்க, உங்கள் காணியாட்சி தேசம் எங்கும் நிலங்களை நீங்க என்ன செய்யுங்க, மீட்டு கொள்ளணும். உங்க சகோதரன் யாராவது தரித்திரப்பட்டு
தன்னுடைய காணியாட்சியில் சிலதை விற்றால். அப்படின்னா தன்னுடைய நிலத்தை, தன்னுடைய விவசாய நிலத்தை, தன்னுடைய வயல் நிலத்தை, தன்னுடைய வீட்டை அவன் ஏதோ ஒரு சூழ்நிலை விற்றானா, நீ என்ன செய்யணும்னு, உன்னுடைய சகோதரனுக்காக அந்த நிலத்தை நீ விலை கொடுத்து அவனுக்கு வாங்கி கொடுக்கணும். என்னது? என் சகோதரனுக்கு நான் பணம் போட்டு நிலத்தை வாங்கி தரணுமா? இது நல்ல கதையா இருக்குதே பாஸ்டர். பாருங்க, பின்னாடி வாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வருங்களா பிரதர் சிஸ்டர்? இப்போ நீங்க கடன்பட்டுட்டீங்க, உங்க 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 சொத்து இன்னொரு பக்கத்துல போய் அடமானமா இருக்குது, அல்லது உங்களுடைய வீட்டையோ சொத்தையோ நிலத்தையோ நீங்க உங்களுடைய இயலாமையினால வித்துட்டீங்க. உங்க சகோதரன் வந்து, உங்க சகோதரி வந்து உங்களுடைய உங்களுக்கு திருப்பி வாங்கி கொடுப்பாங்களா? இந்த உலகத்துல அப்படி ஒரு சம்பவம் நடக்குமா? பாருங்க, திரும்ப ஆண்டவர் அதுக்கு இன்னொரு வழியை வச்சிருக்கிறாரு. எடுத்து வாசிங்க. அதே 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படி கொடுப்பதற்கான நிர்வாகம் அவனுக்கு இல்லாவிட்டால் அவன், வாசிங்க சிஸ்டர் நல்லா, அவன் விற்றது வாங்கினவன் கையிலே யூபிலி வருஷம் மட்டும் இருந்து, யூபிலி வருஷத்திலே அது விடுதலையாகும். ஹல்லேலூயா. அப்ப அந்த வேதம் சொல்லுகிறது, யூபிலி ஆண்டினுடைய ஆசீர்வாதமே என்ன தெரியுங்களா? ஒருவேளை நீங்க சந்தர்ப்ப சூழ்நிலையில உன்னுடையத இன்னொருத்தருக்கு வித்துட்டீங்கன்னு வச்சுங்க, வித்தது திரும்பி வருமா? வித்தது திரும்பி வருங்களா? அடமான வச்சதே திரும்பி வராது. வித்தது எங்க பாஸ்டர் திரும்பி வரும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, யூபிலி ஆண்டுல ஒருவேளை நீ வித்துட்ட, உங்ககிட்ட விலைக்கு வாங்கினவன் யூபிலி ஆண்டு வரைக்கும் அதை தன்னுடைய கையில வைத்திருந்தானா, அவன் என்ன செய்தாகணுமானா, அந்த யூபிலி வருஷத்துல உங்ககிட்ட விலைக்கு வாங்கி இருந்தாலும் திரும்ப அந்த சொத்தை யார்கிட்ட கொடுக்கணும்? இதெல்லாம் நடக்குமா பாஸ்டர்? இப்போ சிஸ்டர், ஒரு காலத்துல ஒரு செண்டு 10,000 ரூபாய்க்கு உங்ககிட்ட வாங்கியிருக்கிற ஒருத்தர், நீங்களும் ஏமாந்து என்ன செஞ்சிட்டீங்க? வித்துட்டீங்க. இப்ப அதே லேண்டு ஒரு செண்டு 10 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுங்க? இப்ப அந்த மனுஷன் திரும்பி வந்து, அம்மா தெரியாம உங்ககிட்ட நான் என்ன செஞ்சுட்டேன், உன்னுடைய நிலத்தை வாங்கிட்டேன். அப்போ ஒரு செண்டு 10,000க்கு தான் வாங்கினேன். பரவாயில்ல, போயிட்டு போகுது, எனக்கு 10,000 ரூபா ஒன்று பெருசு இல்லை. இந்த உன்னுடைய இடத்தை நான் உனக்கே என்ன செஞ்சிடறேன், திருப்பி எழுதி கொடுக்கிறேன்னு சொல்லுவாங்களா? கர்த்தர் சொல்றாரு, யூபிலி ஆண்டு உனக்குரியது உன்னிடத்துல வரும். உனக்குரியது அது விற்று போனதா இருந்தாலும் நீங்க விசுவாசிங்க, உனக்குரியது உன்னிடத்துல வரும். உனக்குரியதை மீட்டு கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதுதாங்க யூபிலி, அதுதாங்க மீட்பின் வருஷம். நம்பவே முடியல பாஸ்டர். கொஞ்சம் நீங்க புது வருஷத்துல ஏதோ பொய் பேசுற மாதிரி தெரியுது பாஸ்டர். நாங்க நம்ப முடியாது. நம்ம வேதத்துல அற்புதம் நடக்கும் பிரதர், அதிசயம் நடக்கும் பிரதர், நிச்சயமா கர்த்தர் செய்வார் பிரதர். ஆமா ஆமா, ஒருவேளை உங்களை ஏமாற்றி ஒருத்தர் எழுதி வாங்கியிருந்தா கூட கர்த்தர் அவனை தூங்க, உங்களை ஏமாற்றி எழுதி வாங்கியிருந்தா கூட கர்த்தர் அவனை தூங்க விட மாட்டார். ஏமா, தயவு செய்து உன்னுடைய இடத்தை நீயே வைத்துக்கோ, கர்த்தர் செய்வார். யூபிலி ஆண்டு வந்தது, மீட்பின் வருஷம். உங்களுடைய நிலங்களை மீட்கும்படியான வருஷம் வந்தது, உங்க சொத்துக்களை மீட்கும்படியான வருஷம் வந்தது. நீங்க விசுவாசி, நீங்க விசுவாசி, இது நடக்கும். அற்புதம் நடக்குங்க. ஆமாங்க, நான் உண்மையிலேயே சொல்றேன், கண்ணீரோட இங்க நின்று ஜெபம் பண்ணி இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்க ஜனங்களை ஏதோ சந்தோஷமா கையை தட்ட வைக்கிறதுக்காக, அவங்களை சந்தோஷப்படுத்தி உற்சாகப்படுத்துறதுக்காக நான் பேசக்கூடாது. இந்த வாக்கு தத்துவம் ஆண்டவரே நீங்க தான் கொடுத்திருந்தா அது இந்த ஆண்டுல உடைய பிள்ளைகளுக்கு நிறைவேறணும்பா. கண்ணீரோட தான் ஜெபித்திருக்கிறேன். யூபிலி ஆண்டு
அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை இழந்தையோ அதை நீ திரும்ப பெற்றுக்கொள்ள போகிற. நீ எதை இழந்த? ஒருவேளை நகையை இழந்தீங்களா, சொத்தை இழந்தீங்களா, பணத்தை இழந்தீங்களா? கர்த்தர் மீட்டு கொடுக்க உங்க 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 உங்களுக்கு புரியுது, உங்க கைக்கு வருங்க. விசுவாசிங்க. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, ஆமா நம்முடையது நமக்கு வரப்போகுது, உங்களுடையது உங்களுக்கு வரப்போகுது. அல்லேலூயா. ஆமாங்க. இந்த வசனத்துல வாசிக்கிறது 28 மடி வாசிங்க. அப்படி கொடுப்பதற்கான நிர்வாகம் அவனுக்கு இல்லாவிட்டால் அவன் விற்றது வாங்கினவன் கையிலே யூபிலி வருஷம் மட்டும் இருந்து யூபிலி வருஷத்திலே அது விடுதலையாகும். அது விடுதலையாகும். பத்திரம் விடுதலை இல்லாம இருக்குதா? அடமானத்துல இருக்குதா? ஆமா, உங்களுடைய டாக்குமெண்ட், உங்களுடைய வேற ஏதாவது உங்களுடைய ஜுவல், நம்ம வேற எது? கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆண்டுல அது விடுதலையாகும். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்களேன், விடுதலையாகும், மீட்டுக் கொள்ளும். ஆண்டவர் சொல்றாரு, இதுதாங்க யூபிலி. ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ எழும்பு, நீ எழும்பு சீயோனே. ஆமா, உன்னுடைய அலங்கார வஸ்திரங்களை என்ன செய்ய? இப்போ ஒரு அடிமை அலங்காரத்தோடு இருப்பானா? சொல்லுங்க. ஒரு அடிமை எப்படி இருப்பாங்க? பேசுங்க என்கிட்ட. ஒரு அடிமை எப்படிங்க இருப்பான்? மாடோட மாடா, எருமையோட எருமையா, ஒரு மிருகத்தோட மிருகமா தான் அந்த அடிமை இருக்க முடியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். அப்படின்னு என்னன்னா, அந்த அலங்கோல வாழ்க்கையை விட்டு நீ எழுப்பு. உன் வாழ்க்கை அடிமைத்தனத்தினால விடுதலை இல்லாம, மீட்பு இல்லாம அலங்கோலமா இருக்கிறதா கர்த்தர் சொல்றாரு. அந்த அலங்கோலத்தை விட்டு நீ அலங்கார வஸ்திரங்களை உடுத்தி விட்டு எழும்பு. காரணம், மீட்பின் ஆண்டு வந்து விட்டது. அல்லேலூயா. பாருங்க, அப்ப உங்களுடைய சொத்துக்களை, ஆமா, நீ விற்று போனதை கூட, நீ வித்ததை கூட திரும்ப தருவேன். பாஸ்டர், வித்தது கைக்கு கிடைக்குமா? தங்களாய் போட கூட இருக்கிறீங்களா? போயிடுச்சே, அநியாயமா என் இடம் போயிடுச்சே, என் சொத்து போயிடுச்சே, நாங்க அனுபவிக்க வேண்டிய சொத்து, நாங்க அனுபவிக்க வேண்டிய சொத்து. ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை இழந்து போன? ஐயோ, அநியாயமா போடுச்சே, அநியாயமா நாங்க அனுபவிக்க வேண்டிய எங்க சொத்து, நாங்க உரிமை கொண்டாட வேண்டிய சொத்து யாரோ கையில இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, மீட்டு கொடுக்கிற வருஷம் வந்துருச்சு. ஆமா, நீங்க விசுவாசிங்க சிஸ்டர். ஆமா, உங்க சொத்து உங்க கைக்கு வருங்க. ஆமா, கர்த்தர் மீட்டு கொடுப்பாரு. நீங்க எதை இழந்துட்டேன்னு கண்ணீரோடு இருக்கிறீங்க? நீங்க இழந்துட்டோமே, இதை நான் இழந்துட்டேனே, இந்த சொத்தை இழந்துட்டேனே, ஆமா, இந்த பொருளை இழந்துட்டேனே, இந்த நகையை அடமான வச்சு அதை மீட்க முடியாம இழந்து நிக்கிறேனே, ஆமா, இந்த வட்டியை கட்ட முடியாம நிக்கிறேனே, இந்த கடனை அடைக்க முடியாம நிக்கிறேனே, எந்த காரியங்களை குறித்து கலங்கி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ, இந்த ஆண்டு ஆண்டவர் சொல்லுகிறாரு, யூபிலி ஆண்டு, இது மீட்பின் வருடம். ஆமா, இது மீட்பின் வருடம் வந்தது. அல்லேலூயா. பாருங்க, மூன்றாவது ஒரு காரியம் ஆண்டவர் சொல்லுகிறாரு. எடுத்து வாசிங்க. அதே லேவியராகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 47ஐயும் 48ஐயும் வாசிங்க சிஸ்டர். உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் அந்நியனும் செல்வனாய் இருக்க, அவனிடத்தில் இருக்கிற உன் சகோதரன் தரித்திரப்பட்டு அந்த பரதேசிக்காவது அந்நியனுக்காவது பரதேசின் குடும்பத்தாரில் எவனுக்காவது அவன் விலைப்பட்டு போனால், அவன் விலைப்பட்டு போன பின் திரும்ப மீட்கப்படலாம். அவன் சகோதரரில் ஒருவன் அவனை மீட்க. கவனிங்க, மூன்றாவது, முதலாவது பார்த்தோம், அந்த யூபிலி ஆண்டு என்பது அடகு வைத்திருக்கிற, கடன் பற்றிருக்கிற அந்த
கடனை தள்ளுபடி பண்ண வேண்டும். இரண்டாவது யூபிலி என்பது விற்று போன சொத்தை யூபிலி ஆண்டுல திரும்பி கொடுக்க வேண்டும். மூன்றாவது ஆண்டு சொல்றாரு, ஒருவேளை உன்னுடைய சகோதரன் வேற ஒருவனுக்கு விற்கப்பட்டு போயிருந்தான். ஏற்கனவே பார்த்தோம் பொருள்களை அடமான வைத்தது, ரெண்டாவது பார்த்தோம் சொத்தை விற்றது, மூன்றாவது பார்க்கிறோம் தன்னையே விற்றது. என்னங்க? நம்முடைய நாட்டில் அப்படிப்பட்டதான சூழ்நிலை இல்லை. ஒரு சில தேசங்கள்ல இருக்கிறது. தன்னுடைய சொந்த பிள்ளையவே யாருக்கோ வித்துருவாங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கிட்டு அவர்களுக்கு விட்டுருவாங்க. அந்த பிள்ளை அந்த வீட்டுல அடிமையாய் வாழ்ந்து கொண்டு இருப்பான். ஆமாங்க, இன்றைக்கு நடக்குது மறைமுகமா. இன்னொன்னு சொல்ல போனா நேரடியாக நடக்குது. ஒரு சில எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி சொன்னாங்க, ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனையில அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு அவங்களுடைய ஒரிஜினல் அவங்களுடைய சர்டிஃபிகேட்டை என்ன செஞ்சுட்டாங்க, வாங்கி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு குறைந்த சம்பளம். அந்த சகோதரி இல்லை எனக்கு இந்த சம்பளம் ஆகாது, நான் வெளியில போறேன் அப்படின்னா அந்த மருத்துவமனையில் என்ன தெரியுமா சொல்றாங்க, ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு நீ என்ன செஞ்சாகணும், எங்களுடைய மருத்துவமனையில நீ வேலை செஞ்சுதான் ஆகணும். அப்பதான் உன்னுடைய சர்டிஃபிகேட்டை நாங்கள் என்ன செய்வோம், திரும்ப கொடுப்போம். அப்படி ஒரு வேளை நீ இடையிலேயே போனா எங்களுக்கு 35,000 ரூபாய் நீ கொடுத்து உன் சர்டிஃபிகேட் வாங்கிக்க. என்னங்க அநியாயம்! அப்ப இது என்ன அர்த்தம்? தண்ணியே அந்த மருத்துவமனைக்கு விற்று போட்டதா இருக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்ப இன்றைக்கு தன்னையே நீ ஒரு பக்கத்துல வித்துட்டியா? இப்போ ஒரு சில கம்பெனியில் அப்படித்தான் தண்ணியே வித்தாச்சு. அந்த கம்பெனி மட்டும் என்ன செய்ய முடியல, என்ன பிரதர், வெளியே வரவும் முடியல, போகவும் முடியல, போகாம இருக்கவும் முடியல, அந்த வேலையை செய்யவும் முடியல, செய்யாம அடிமையா நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, உங்களை நீங்களே என்ன செஞ்சிட்டீங்க, அந்த கம்பெனிக்கு விடுதலையே வித்துட்டீங்க உங்களை. ஆமா, சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை, தூங்குறதுக்கு நேரம் இல்லை. ஆமா, மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமா எங்கேயாவது போகணுமா நேரம் இல்லை, ஒரு நாள் லீவு இல்லை, சபைக்கு வரக்கு கூட ஏன் விட்டு போட்ட நிலைமை. அந்த வசனத்துல வாசிங்க சிஸ்டர். ஆமா, அந்த 48 அவன் விலைப்பட்டு போன பின் திரும்ப மீட்கப்படலாம் அவன் சகோதரரில். பாருங்க, அப்படி ஒரு வேளை நீ விற்கப்பட்டு போயிருந்தா இங்கேயும் சொல்றாரு, உன்னுடைய சகோதரன் உன்னை மீட்டுக் கொள்வான். இது நடக்குமா? சகோதரன் அடகு வச்சதும் மீட்டு கொடுப்பானா? இல்ல. வித்து போன சொத்தை மீட்டு கொடுப்பாங்களா? இல்ல. இங்க உன்னையவே நீ விற்று போயிட்டு இருக்கிற உன் சகோதரன் உனக்கு அதை மீட்டு கொடுப்பானா? உன்னை ஒருத்தன் விலை கொடுத்து வாங்கிட்டான், நீ அவனுக்கு விலைப்பட்டு போயிட்ட. அவன் உன்னை தன் விலை கொடுத்து வாங்கி தனக்கு அடிமையாக்கி கொண்டான், நீ அவனுக்கு விலைப்பட்டு போயிட்டியா? கவனிங்க, இந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அந்த 51 அந்த மீட்கும் பொருளை இன்னும் அநேக வருஷங்கள் இருந்தால் அவன் தன் விலை கரைத்திலே அவைகளுக்கு தக்க தன்னை மீட்கும் பொருளாக. ஆமா, அப்ப உன்னை அங்கிருந்து நீ விடுதலையாக்கி கொள்ளணும்னா மீட்கும் பொருளை நீ அவனுக்கு என்ன செய்யணும்? ஆமாங்க, நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, அந்த சகோதரி அந்த குறிப்பிட்ட மருத்துவமனையில அவங்க அங்கிருந்து வெளியே வரோம்னா அவங்க சொல்றாங்க, 35,000 ரூபாய் நீ கட்டு, அப்போ நாங்க என்ன செய்யறோம், உன்னுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை. அப்போ இந்த வசனம் நிறைவேறுதா? கரெக்டா இருக்குதுங்களா இந்த வசனம்? அப்போ உன்னை அங்கிருந்து மீட்டுக்கொள்ளணும்னா அந்த மீட்கும் பொருளை நீ அவனுக்கு என்ன செஞ்சாகணும்? கொடுத்தாகணும். ஒருவேளை நீ என்ன செய்ய முடியல, கொடுக்க முடியல. அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். கீழே 54
4வது வசனத்துல வாசிங்க சிஸ்டர். இப்படி இவன் இங்க கவனிங்க, ஒருவேளை உன்னை ஒருத்தன் விலை கொடுத்து வாங்கிட்டான், நீ அவனுக்கு அடிமையாக விற்கப்பட்டுட்ட. உன்னை அங்கிருந்து அவனிடத்துல இருந்து மீட்டு கொள்ள வேண்டுமானால் அந்த மீட்கும் பொருளை நீ அவனுக்கு என்ன செய்யணும்? கொடுத்தாகணும். அல்லது உன்னுடைய சகோதரன் அதுக்குரிய தொகையை கொடுத்து உன்னை உன் சகோதரன் வந்து மீட்டு கொள்ளணும். அப்படி உன்னுடைய சகோதரனும் உன்னை மீட்டு கொள்ளவே இல்லை, நீயும் உன்னையே மீட்டு கொள்ள முடியாம இருந்தான். அவன் அந்த 54 வசனம் சொல்லுகிறது, இப்படி இவன் மீட்டு கொள்ளப்படாதிருந்தால், வாசிங்க, இவனோட கூட இவன் பிள்ளைகளும் யூபிலி வருஷத்தில் விடுதலையாவார்கள். ஒருவேளை நீங்க அடிமைப்பட்டு கிடக்கிறீங்களா? எந்த மனிதனுக்கு அடிமையா இருக்கிறீங்களா? எந்த கம்பெனிக்கு அடிமையா இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறாரு, இது யூபிலி ஆண்டு. தீர்க்க தரிசனமா அந்த வார்த்தை வருது. கம்பெனி விட்டு வெளியே போயிடலான்னு நினைக்கிறோம், முடியல. இந்த வேலையை விட்டுடலான்னு நினைக்கிறோம், முடியல. ஆமா, கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு உங்களுக்கு மீட்பு வருகிறது. ஒருவேளை நீங்க வேலை செய்யற இடத்துல இருந்து நீங்க மீட்கப்பட முடியாம இருக்கலாம். அந்த மீட்கும் பொருளை அவனுக்கு ஒப்படைக்கணும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கம்பெனில அட்வான்ஸ் வாங்கியிருப்பாங்க. என்னங்க, அந்த கம்பெனி மாத்தி வேற கம்பெனிக்கு போலாம், இதை விட அங்க வேற சம்பளம் கிடைக்கும். ஆனா என்ன செஞ்சாகணுங்க? என்ன பிரதர், என்ன செஞ்சாகணுங்க? அந்த அட்வான்ஸை நீங்க அந்த ஓனருக்கு திருப்பி கொடுக்க முடியாததுனால என்ன செய்ய முடியல? உங்களுக்கு அந்த கம்பெனியை காட்டிலும் வேற ஒரு கம்பெனி கிடைச்சும், இந்த கம்பெனியை காட்டிலும் நல்ல வேலை, நல்ல சம்பளம் கிடைச்சாலும் நீங்க என்ன செய்ய முடியல? அந்த அட்வான்ஸ் அந்த முதலாளிக்கு திருப்பி கொடுக்காததுனால எத்தனையோ பேர் அந்த கம்பெனிலேயே அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. கர்த்தர் சொல்லுகிறாரு, இது மீட்பின் ஆண்டு, இது யூபிலி ஆண்டு. விசுவாசிங்க, நீங்க வெளியே வர போறீங்க. ஆமா, விசுவாசிங்க, நீங்க வெளியே வர போறீங்க. அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை மீட்டு கொள்ளும்படிக்கு ஆமா ஆண்டவர் எழும்ப போகிறாரு. பாருங்க, உங்களுக்கு காமிக்கிற அந்த வசனத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 28வது வசனத்துக்கு வாங்க. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாகவும் தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். வேதம் சொல்லுகிறது, இயேசு ஆமா மீட்கும் பொருளாக, ஒருவேளை மீட்கும் பொருளாக நீங்க கொடுக்க முடியாம இருந்தாலும் இயேசு மீட்கும் பொருளாக தன் ஜீவனையே கொடுத்து உங்களை மீட்டு. அல்லேலூயா. பாருங்க, அதே இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 3:23 வாசிங்க சிஸ்டர். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவளாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு ஆமென் ஆமென் அல்லேலூயா. அதுதாங்க மீட்பு. கிறிஸ்து இயேசுவினால உண்டான மீட்பு, அவருடைய ரத்தத்தினால உண்டான மீட்பு, அவருடைய ஜீவனால உண்டான மீட்பு. மீட்கும் பொருளை நீங்க கொடுக்க வேண்டியதில்லை. இயேசு இலவசமாகவே அவர் தன் ஜீவனை மீட்கும் பொருளாக உங்களுக்காக கொடுத்து, அவர் விலையேற பெற்ற தன்னுடைய ரத்தத்தை உங்களுக்காக சிந்தி அவர் உங்களை மீட்டெடுத்திருக்கிறாரு. சொல்லுங்க, என்னுடைய யூபிலியே இயேசு. அல்லேலூயா. என்னுடைய யூபிலி சொல்லுங்க, என்னுடைய சொல்லுங்க சத்தமா, என்னுடைய யூபிலி. ஆமா, காரணம் அவரை மீட்பது. 4வது ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். பாருங்க, முதலாவது பார்த்தோம். ஆமா, அடமான கடன் அந்த யூபிலியில என்ன செய்யப்பட வேண்டும்? சொல்லுங்க, தள்ளுபடி செய்யப்பட வேண்டும். 2வது பார்த்தோம், விற்ற சொத்து அந்த யூபிலியில என்ன செய்யப்பட வேண்டும்? அந்த உரியவனுக்கு திரும்ப கொடுத்தாகணும். 3வது பார்த்தோம்,
தன்னையே விற்று போட்டிருந்தான். அந்த யூபிலி ஆண்டுல அவன் அங்கிருந்து என்ன செஞ்சாகணும்? விடுதலையாகி ஆகணும். அதாவது நான் இப்படி கூட சொல்றேன், இன்றைக்கு பிசாசு அடிமையாக்கி வச்சிருக்கான். சாபத்தினால, மந்திர புள்ளி சுனியத்தினால, செய்வனை கட்டுகளினால, பலவித உபத்திரவத்தினால சாத்தா அடிமையாக்கி வச்சிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, ஆமா வேதம் சொல்லுகிறது, பிசாசின் வல்லமையின் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கும்படிக்கு இயேசு இந்த பூமியில வந்தார். அந்த பிசாசுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கு இயேசு இந்த பூமியில வந்தாரு. அப்ப அவர் அந்த சாத்தானுடைய அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிற உங்களை இந்த ஆண்டுல மீட்டெடுப்பாராக. அல்லேலூயா. பாருங்க, 4வதாக பார்க்கிறோம். அதே அதிகாரத்துல வாசிங்க, லேவிய ராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் அந்த 20 வாசிங்க சிஸ்டர். 7ஆம் வருஷத்தில் எதை புசிப்போம்? சொல்வீர்களானால் 21, நான் 6ஆம் வருஷத்திலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். நீங்கள் 8ஆம் வருஷத்திலே விதைத்து 9ஆம் வருஷம் மட்டும் பழைய பலனிலே சாப்பிடுவீர்கள். இங்க கவனிங்க. அதாவது அந்த யூபிலி ஆண்டு என்பது 50வது வருஷம். அதற்கு முன்பதாக ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு 7 ஆண்டுக்கு ஒரு முறை ஓய்வு ஆண்டு. என்ன ஆண்டுக்கு அதுக்கு பேரு? ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு 6 வருஷம் நீ விவசாயம் பண்ணு, நீ உழை, ஆமா உன்னுடைய நிலத்தை பயிரிடு. ஆனா அந்த 7வது வருஷத்துல நீ என்ன செய்யக்கூடாது? விவசாயம் செய்யக்கூடாது. உன்னுடைய நிலத்தை வெறுமையாய் விட்டு விடணும். அப்படி நீ விவசாயம் செய்யாமலேயே உன்னுடைய நிலத்துல விளைகிறத அதை நீ என்ன செய்யக்கூடாது? அறுவடை செய்யக்கூடாது. அதை பறவைகளுக்கும் மற்ற ஆடு மாடுகளுக்கும் அல்லது ஏழைகள் தரித்திரர்களுக்கு அது விளைகிறது ஆகாரமா இருக்கட்டு. அந்த 7வது வருஷம் நீ ஓய்ந்திருக்கணும். அப்படி அந்த 7வது வருஷம் ஒவ்வொரு 7 வருஷத்துக்கு ஒரு முறை. அப்ப அந்த 7 வருஷம், 2வது 7வது வருஷம், 3வது 7வது வருஷம், 4வது 7வது வருஷம், 5வது 7வது வருஷம், 6வது 7வது வருஷம், 7வது 7வது வருஷம். அப்ப 7 7 எத்தனைங்க? 13. 7 பெருக்கல் 7 சொல்றேன். 7 7 49. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்ப அந்த 49வது வருஷம், அந்த 7வது வருஷம் அது ஓய்வு நாள். அந்த 49 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த 7வது வருஷத்தினுடைய 8வது வருஷம். என்ன பாஸ்டர் நடுராத்திரி இப்படி குழப்பறீங்க? புரியுதுங்களா? இப்ப 7 7 49ஓட அந்த 8வது வருஷத்தை கூட்டினா 50 வருது. என்ன வருதுங்க? 50. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்ப இந்த 7வது 7 வருஷம் வருதுன்னா அந்த 7வது 7 வருஷத்தினுடைய அந்த 6வது வருஷத்துல நான் உனக்கு விளைச்சலை தருகிறேன். அத நீ அந்த 7வது வருஷத்துல ஓய்ந்திருந்து இந்த 6வது வருஷத்தினுடைய பலனை நீ அதுல அனுபவிக்கலாம். அடுத்தது அது 49 வருஷம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது 50வது வருஷமும் உனக்கு ஓய்வு வருஷமா தருகிறேன். அப்போ அந்த வசனத்துல கேட்கிறாரு, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அந்த 20வது வசனம், 7ஆம் வருஷத்தில் எதை புசிப்போம்? நாங்கள் விதைக்காமலும் விளைந்ததை சேர்க்காமலும் இருக்க வேண்டுமே என்று சொல்வார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். அப்படின்னு என்ன தெரியுங்களா? அந்த 7வது வருஷம் ஓய்வு வருது பாத்தீங்களா? அந்த வருஷத்துல ஆண்டவர் என்ன தெரியுமா ஸ்பெஷலா செய்யறாருன்னா, நீ அந்த 6வது வருஷத்துல அறுவடை செய்கிறத அது என்ன செய்யறீங்க? 7வது வருஷத்திலும் அது மீதியாகும். அது அந்த 8வது வருஷத்துல. அப்படின்னா நீ 6வது வருஷத்துல சம்பாதிக்கிறத 3 வருஷத்துக்கு அது பலனை கொடுக்கணும்.
புரிகிற மாதிரி சொன்னா, அந்த யூபிலி என்பது உங்களுக்கு அல்ல அல்ல குறையாத வருஷம். நீங்க தின்ன தின்ன தீராத வருஷம். அல்லேலூயா. ஆமா, மீதம் எடுக்கிற ஆண்டு. நீங்க இது வரைக்கும் சம்பாதித்தது இன்னைக்கு சம்பாதிச்ச பாஸ்டர் இன்னைக்கே காணாம போச்சு. என்னங்க சொல்லுங்க? இன்றைக்கு சம்பாதித்தது ஆண்டு சொல்றாரு, நீ 6ஆம் வருஷத்துல சம்பாதித்தது அது 6வது வருஷத்திலும் உனக்கு பலன் கொடுக்கும், 7வது வருஷத்திலும் அது பலன் கொடுக்கும். மாத்திரமல்ல, யூபிலி ஆண்டாகிய அந்த 8வது வருஷத்திலும் அது உனக்கு பலன் கொடுக்கும். அப்ப யூபிலி என்பது 3 வருஷத்தினுடைய பலனை கர்த்தர் உனக்கு தருவாராக. அல்லேலூயா. ஆமா, அப்ப நான் சொல்லுகிற இந்த ஆண்டு நீங்க 3 வருஷத்துக்கு உண்டானதை சேர்த்து வைக்கணும். இந்த வருஷம் நாங்க நல்லா இருந்தா போதும் சிஸ்டர். கர்த்தர் சொல்றாரு, இந்த ஒரு வருஷத்துலயே நீ 3 வருஷத்துக்குரியதை இந்த வருஷத்துலயே உனக்கு போனஸ். இன்றைக்கு சொல்லுங்க, விசுவாசிங்க, இன்றைக்கு கர்த்தர் இங்க உங்க கையில இன்றைக்கே, ஆமா, 3 வருஷத்துக்கு உண்டான பலனை நான் இந்த வருஷத்துல தரேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆமா, 3 வருஷத்துக்கு உண்டானத சிஸ்டர், 3 வருஷத்துடைய பலனை ஒட்டு மொத்தமும் உங்க கையில. அல்லேலூயா. அதான் சொல்றேனே, நீங்க அல்ல அல்ல குறையாது, தின்ன தின்ன தீராது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கடைசியா முடிச்சிடுவோம். அதே ஏசாயாவின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. ஆமா, நீ எழும்பு எழும்பு சியோனே, நீ என்ன செய்ய? வல்லமையை தரித்துக் கொள். அது யாருடைய வல்லமைங்க? அது தேவனுடைய வல்லமை, அது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. அப்ப நீ அந்த ஜூபிலியினுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் நீ அந்த தேவ வல்லமையை தரித்துக் கொள். சும்மா இல்ல. அல்லேலூயா. இந்த யூபிலியினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா? நீங்க எழும்பணுமா? எதை தரித்துக் கொள்ளுங்க? பரிசுத்த ஆவியின். சொல்றேன், இன்னைக்கு வீட்டுக்கு போய் யூபிலின் ஆசீர்வாதம் வேணும்னா நீங்க கொஞ்ச நேரம் பரிசுத்த ஆவிக்குள்ள செல்லுங்க. அந்த தேவ ஆவியினுடைய வல்லமை உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா இந்த விடுதலை வந்துருங்க, இந்த ஆசீர்வாதம் வந்துருங்க. 2வது கீழே வாசிக்கிறோம், பரிசுத்த நகரமாகி எருசலேமே உன்னுடைய அலங்கார வஸ்திரங்களை என்ன செய்ய? வேலை அலங்கோலமா இருக்கிறீங்களா? அலங்கார வஸ்திரம் என்பது என்ன தெரியுங்களா? அதுதாங்க ரட்சிப்பு. என்னங்க? ரட்சிப்பின் வஸ்திரம். ஒருவேளை நீங்க அலங்கோலமா இருக்கிறீங்களா? உங்களுடைய ஜெப வாழ்க்கை அலங்கோலமா இருக்குதா? உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை அலங்கோலமா இருக்குதா? ஆமா, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவி அலங்கோலமா இருக்குதா? அல்லது உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நடக்க நீ அலங்காரப்படுத்திக் கொள், உன்னை அழகுபடுத்திக் கொள்ளுங்கிறார். அப்படின்னா நம்முடைய உடை நடை பாவனையில ஒரு வித்தியாசம். அல்லேலூயா. அதாவது இந்த கோட்டு, இந்த ஷூட்டு, இந்த டையு, இந்த ஷூ, ஆமா, அந்த அந்த உடைக்கு ஒரு நடை இருக்கு தெரியுங்களா? இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆண்டுல உன்னை அலங்காரப்படுத்திக்க. என்ன செய்ய? உன்னை உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குதுங்க. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. மற்றவங்களை போல இல்லை, மற்றவங்களை போல இல்லை. சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குதுங்க. உங்களுடைய பேச்சுல ஒரு டிஃபரெண்ட் இருக்கணுங்க. மற்றவங்களை போல என்ன? ஆமா, கேட்டா சத்த சவுண்ட என்ன செய்யுங்க? நடைய மாத்துங்க, உங்க உடைய மாத்துங்க. சொல்லுங்க, என்னங்க? உடைய மாத்துங்க. வஸ்திரத்துல கூட ஒரு அழகு இருக்கணும். என்ன இருக்கணுங்க? பரிசுத்த அலங்காரம் உங்களுடைய வஸ்திரத்துல இருக்கணும். அல்லேலூயா.
வஸ்திரம் அலங்கோலமா இருக்கக்கூடாது. வஸ்திரம் எப்படி இருக்கணுங்க? அழகா. அந்த வசனத்துல வாசிங்க, எவ்வளவு அழகா போட்டிருப்பது. உன்னுடைய அலங்கார, பாருங்க, அலங்கார வஸ்திரத்தை நீ என்ன செய்ய. அப்போ உன்னுடைய அலங்காரம் அப்படின்னா, அலங்கார வஸ்திரம் அப்படின்னா உன்னுடைய ஆவிக்குரிய வஸ்திரம் அலங்காரமா இருக்கும். அப்படின்னா நான் கர்த்தருடையவள், நான் கர்த்தருடையவள், எனக்குள்ள ஒரு அலங்காரம் இருக்கணும். பார்க்கும் போதே ஒருத்தர் சொல்லணும், நீங்க நல்லா இருக்கிறீங்க. நல்லா இருக்கிறீங்கன்னா வேற விதத்துல அவன் பார்த்து சொல்லக்கூடாது. உன்னுடைய 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 ஆன்மீக அழகு என்ன அழகு? அதுக்கு பேரு என்ன அழகுங்க? வெளி கவர்ச்சி அல்ல. உங்களை பார்க்கும் போதே சொல்லணும், அவங்களுக்கு உங்க மேல என்ன வரணுங்க? மதிப்பு, மரியாதை. ஆமா, ஆண்டு சொல்றாரு ரெண்டாவது, ஆமா, அந்த விருத்த சேதனம் இல்லாதவன் இனி வருவதில்லை. ஆமா, அந்த அசுத்தன் இனி வருவதில்லை. விருத்த சேதனம் இல்லாதவன், விருத்த சேதனம் இல்லாதவன் அப்படின்னா யார் தெரியுங்களா? ஆமா, பிரதிஷ்டை செய்யப்படாத. என்னங்க? கர்த்தருக்குரியவன் அல்ல. அவன் வேதத்துல வாசிக்கும் பொழுது இந்த கோலியாத் முன்னாடி நிக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்க அவனை கண்டு பயந்து போறாங்க. தாவீது நின்று அவன் சொல்றான், இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தீனை மாத்திரம் அப்படின்னு. என்னன்னா, நாங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள், அவன் விருத்த சேதனம் இல்லாதவன் அப்படின்னு. என்னன்னா, நீங்களும் நானும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள், ஆவிக்குரிய விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள், பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்களுங்க. அப்போ விருத்த சேதனம் இல்லாதவன் அப்படின்னா அசுத்த. ஆமா, அவன் அந்நிய, அவன் இனி உன்னிடத்துல வருவதில்லை. அந்த அசுத்த. அப்போ அப்படின்னு என்னன்னா, எந்த ஒரு பொல்லாத மனித, பொல்லாத ஆவி இனி உங்களை தேடி வராது. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, தூசி என்ன செய்ய. தூசி எப்பங்க படியும்? தூசி ஒரு பொருள் மேல படியுது சிஸ்டர். எப்ப படிஞ்சிருக்கும்? பயன்படாம இருந்தா, உபயோகப்படாம இருந்தா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ தூசி என்ன செய்ய அப்படின்னு. என்ன அர்த்தம்? நீ பயன்படாம இருக்கிறியா, நீ உபயோகப்படாம தூசி படிந்து போனையா. கர்த்தர் சொல்றாரு, அந்த தூசிய உதறு, நீ எழும். ஒருத்தர் முடங்கி போய் கிடக்குறாங்க, அவங்க கை கால் வராம இருக்கிறாங்கன்னு வைங்க, படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. அப்ப அவங்க உடம்புல என்ன ஆயிருங்க? என்ன ஆயிரு சிஸ்டர்? தூசி படிஞ்சிரும், அழுக்கு படிஞ்சிரும், நாற்றம் எடுத்துரும். ஏன்? அவங்க முடங்கி இருக்கிறாங்க. அப்போ அந்த சூழ்நிலைக்குள்ள நீ இருக்கிறியா? கர்த்தர் சொல்றாரு, நீ எழும்ப வேண்டிய நாட்கள் வந்து விட்டது. நீ முடங்கி இருக்க வேண்டிய காலம் அல்ல. ஆகவே உண்மையில் படிந்த தூசி என்ன செய்ய? உதறி. அல்லேலூயா. அப்ப தூசி என்பது இன்னொரு அர்த்தமா இருக்குது. தூசி என்பது என்னதுங்களா? உன்னை சுற்றிலும் இருக்கிறதான அருவருப்புகள். இன்னும் சொல்ல போனா உன்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள். ஆமா, கர்த்தருடைய பார்வையில் அது தூசி சிஸ்டர். நீங்க தான் அதை பார்த்துட்டு பூத கண்ணாடி வச்சு பார்க்குறீங்க. என்னத்தை வச்சு பார்க்குறீங்க? ஆமா, அது பெருசா தான் தெரியும். உள்ள தூசி கூட எப்படி தெரியுங்க? பெருசா. ஆனா கர்த்தருடைய பார்வையில் அது தூசி. மகளே சொல்லுங்க, சொல்லுங்க, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை கர்த்தருடைய பார்வையில தூசி. என்னங்க? ஆட தூசி. இது என்னமோ பாறாங்கன்னு நினைச்சிட்டு நீங்க எந்திரிக்க முடியலையேன்னு உட்கார்ந்துட்டு. என்னங்க? ஆமா, இப்படி ஒரு பிரச்சனை, இப்படி ஒரு போராட்டம், இது என்னால தாங்க முடியலையே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அடச்சி தூசியை போய் நீ பெருசா பார்த்துட்டு இருக்கிற. என்ன செய்ய? அந்த பிரச்சனைய இப்படி செய்யுங்க. இதுதான் உங்க பிரச்சனை, இதுதான் உங்க போராட்டம், இதுதான், ஆமா, இதுதான் உங்க கடனு. இதுவா? சொல்லுங்க. இதை போய் நான் பெருசா பார்த்துங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ எழும்பு, தூசி என்ன செய்ய? உதறி போட்டு விடு. மாத்திரமல்ல, உன்னுடைய கழுத்தில் இருக்கிற கட்டுகள் எல்லாம் அவிழ்த்து.
அல்லேலூயா. ஆமா, யார் உன்னை கட்டி வைத்திருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த கட்டுகளை நீ அவிழ்க்கத்தக்கதான தேவ வல்லமை உனக்குள் இறங்கி வருகிறது. ஆமா, அந்த கழுத்துல இருக்கிற கட்டுகளை சத்துரு உன்னை கட்டி வைத்திருக்கிறானா, உன்னுடைய கழுத்துக்களை உன்னை கயிறு போட்டு கட்டி வைத்திருக்கிறானா, கர்த்தர் சொல்றாரு அந்த கட்டுகளை அவிழ்த்து விட்டு எழும்பு. காரணம், விலையின்றி விற்கப்பட்டீங்க, பணமின்றி விற்கப்பட போகிறீங்க. முழங்கால் படிடுவோமா? ஆமா, இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மீட்பின் ஆண்டு வந்து விட்டது, மீட்பின் வருஷம் வந்து விட்டது. ஓ ராக்கா நெதல ரபல பரா. ஓ, எத்தனை ஆண்டு காலம் ஆண்டவரே ஒரு அடிமைத்தனத்தினுடைய வாழ்க்கை, என்ன நானே விட்டு போட்டு இருக்கிறேனே ஆண்டவரே. நாங்கள் எங்கேயோ யாருக்கோ எதற்கோ அடிமையாய் கிடக்கிறப்பா. எங்களுடைய பொருள்கள் எல்லாம் கூட அடகு வைக்கப்பட்ட சூழ்நிலையில எங்களுக்கு வர வேண்டிய சொத்தெல்லாம் கூட ஆண்டவரே ஓ யாரிடத்திலேயோ அகப்பட்டு ஆண்டவரே அது எங்களுக்குரியது, நாங்கள் அனுபவிக்க வேண்டியது, அது எங்களுக்கு உரியதா இல்லாம வேற யாருக்குரியதோ ஆண்டவரே. இந்த ஆண்டு மீட்பின் ஆண்டு எங்களுக்குரியது, எங்களுக்கு வரட்டும். கேளுங்க ஆண்டவரே, எனக்குரிய நன்மை, எனக்குரியது ஆண்டவரே, என்னுடைய உடைமை, என்னுடைய சொத்து, என்னுடைய பொருள்கள் ஆண்டவரே எனக்கு வரட்டும். என்னுடைய கடன்கள் ஆண்டவரே தள்ளுபடி ஆகணும். என்னுடைய ஆண்டவரே அழகு பொருள்கள் எல்லாம் மீட்கப்படணும். நானே விற்கப்பட்டு இருக்கிறேனே, எங்கேயோ அடிமையாக யாருக்கோ நாங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறோம். ஒரு சகோதரி சொல்றீங்க, என் புருஷனை நான் வித்துட்டேன், என் புருஷன் அந்த இடத்துல அடிமையா இருக்கிறாரு, என் கணவனை என்னால வீட்டுக் கொள்ள முடியலையே. சிஸ்டர், உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆமா என் கணவனை அந்த கம்பெனிக்கு வித்துட்டனே, என் கணவனை அங்கிருந்து வீட்டுக் கொள்ள முடியல, என் கணவன் அந்த கம்பெனியில ஒரு அடிமையாய் நிற்கிறாரு. ஆமா, உங்க கணவனை கர்த்தர் அந்த கம்பெனியிலிருந்து விடுதலை செய்வார், விடுதலை செய்வார். இனி அந்த அடிமைத்தான வாழ்க்கை இல்லை, அந்த அடிமைத்தான வாழ்க்கை இல்லை. ஓ, நீங்க எங்கேயாவது விற்கப்பட்டு இருக்கிறீங்களா? ஓ ஓ இங்கிருந்து என்னால விடுதலை ஆக முடியலையே, இந்த வேலையை விட்டு போக என்னால முடியல. இன்றைக்கு ஒரு விடுதலை, இன்றைக்கு ஒரு விடுதலை. ஓ ரீமானா கபாலா, ஓ ரீகாபாலா கபாரோ. ஓ மீட்பின் ஆண்டு வந்தது, யூபிலி ஆண்டு வந்தது, விடுதலையின் வருஷம் வந்தது, அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படியான ஆண்டு வந்துவிட்டது. ஓ ரேதே லேனா கமாரா, ஓ ரீகாபாலா, ஓ ரீமானா கபாரா, ஓ ரீமானா கபாரா. 3 ஆண்டுக்குரிய பலன் யூபிலி ஆண்டு. ஓ 3 மடங்கு ஆசீர்வாதம் அப்படின்னு என்னங்க? 3 மடங்கு, 1 மடங்கு அல்ல சிஸ்டர், ஏதோ பாதி மடங்கு, ஏதோ கால்வாசி இல்ல இல்ல. ஆண்டவர் சொல்றாரு 3 மடங்கு, 3 ஆண்டுக்குரிய பலன். நீ மீதமெடுக்கத்தக்கதாக, நீ மீதமெடுக்கும்படியான ஒரு பலன். யூபிலி ஆண்டு வந்தது, நீ மீதமெடுக்கும்படியான ஒரு நன்மை ஓ இந்த ஆண்டுல வந்தது. எங்களுக்கு ஒரு மீட்பு வரட்டும்பா. 2020 ஆண்டவரே 5 எழும்பு எழும்பு என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே தூசி உதிரி விட்டு எழும்ப, அலங்கோல வாழ்க்கையை விட்டு அலங்காரமாய் எழும்ப, கழுத்தில் இருக்கிற கட்டுகளை ஆண்டவரை அவிழ்த்து விட்டு எழும்ப. ஓ ரீமா நாக்காரா ஆண்டவரே, இப்படி பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகள் எழும்புவார்களாக. 38 வருடமா வியாதியா இருந்த மனிதனை எழும்ப பண்ணினவர். ஓ பேதுரு யோவான் இயேசுவின் நாமத்துல ஜப்பானியை எழுப்பி நடக்க பண்ணின ஆண்டவரே, இப்படி நாமத்துல விடுதலை பெற்றுக் கொண்டது போல பிள்ளைகள் எழும்புவார்களோ. இவனே இந்த ஆண்டு ஒரு யூபிலியின் ஆண்டாக, விடுதலையின் ஆண்டாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். உடைய கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆண்டு பிள்ளைகளுக்கு நன்மையாய் மாற்றுங்க. விடுதலை வரட்டாண்டு, விடுதலை வரட்டாண்டு, விடுதலை வரட்டாண்டு, விடுதலை வரட்டாண்டு.
ஆண்டவர் சொல்றாரு அந்த ஏசாயா 52:5, இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது? என் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போகப்பட்டார்கள், அவர்களை ஆளுகிறவர்கள் அவர்களை அலற பண்ணுகிறார்கள், நித்தமும் இடைவிடாமல் என்னுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. அதாவது சிஸ்டர், நீங்க இப்படி அடிமையா இருக்கிறதுனால ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுதாமா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஆகவே என்னுடைய ஜனத்தை நான் மீட்டு கொள்ள போகிறேன். ஏன்னா என் பிள்ளை கண்ணீர் விட்டு என் பிள்ளை அடிமைத்தனத்தை நான் அழுதா, அது என் பேருக்கு அவமானம், அது எனக்கு அவமானம். ஆகவே என் பேரு கெட்டு போக கூடாது. ஆகவே என் பிள்ளைகளை நான் இன்றைக்கு விடுதலை அன்பு தகப்பன் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால ஜெபம் பண்ணுகிறோம். ஏசாயா 52:1, 2, 3, லேவி ராகமத்தின் புஸ்தகம் 25 கர்த்தர் எங்களோடு கூட பேசின இந்த நல்ல தீர்க்கதரிசன வார்த்தைகளுக்காய் நன்றி. யூபிலி ஆண்டு வந்ததுப்பா தேவனே, விடுதலையின் வருஷம் வந்து விட்டது ஆண்டவரே. இந்த ஆண்டு முழுது ஆண்டவரே இப்படி பிள்ளைகள் அந்த நன்மையை பெறுவார்களாக. அந்த அடகுல இருக்கிறவைகளை எல்லாம் மீட்டெடுக்க ஆண்டவரே, தன்னுடைய சொத்து பத்திரங்களை எல்லாம் மீட்டெடுக்க, தங்களையே எங்கேயாவது அடிமையாய் வைத்திருப்பார்களானால் அங்கிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே அப்பா, மீதம் எடுக்கத்தக்கதான பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தாவே, இந்த ஆண்டு முழுதும் கூட இருக்க இந்த சபையை, இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் பிதாவே, ஆமென்.